அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி சில வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர் என்ன பண்றோம், நல்ல ஜெபம் பண்றாங்க. ஆனா சில ஜெபங்களுக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்போ எவ்வளவு ஜெபம் பண்றேன், இன்னமும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி பாக்குறேன், இப்படி நான் இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், ஆனா சில ஜெபங்களுக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு. அப்போ இதுல ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்கிறது, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப கூடிய ஒரு காரியமா இருந்தா, நீங்க ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது உங்கள் பாவங்களை விட்டு அக்கிரமங்களை விட்டு அதை விட்டு நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும் என்று இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ரட்சிக்க கூடாதபடிக்கு, இதோனா கவனி அப்படின்னு அர்த்தம். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் என்ன பண்ணலையா, மந்தமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ என்ன காரணம்? அப்ப ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு, அவர் நம்மளை பாக்குறாரு, ஜெபத்தை கேட்கிறாரு, ஆனா ஏன் பதில் வரல அப்படின்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராதபடிக்கு அது ஒரு தடையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்போ அந்த பதில் வரக்கூடாதபடி என்ன ஆகுது அப்படின்னா, பாவங்கள் அக்கிரமங்கள், சிலர் தொடர்ந்து செய்கிற அந்த பாவங்கள், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சில காரியங்களை சில பாவத்தை விட்டு அவங்களால விலக முடியாது, அப்படி இருப்பாங்க. அப்போ முதலாவது என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டு விலகுவதற்கு எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அததான் ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை அப்படின்னு சொல்றாரு. நீ செய்துகிட்டு இருக்க அந்த பாவத்திலிருந்து, உன்னுடைய அக்கிரமத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு என் கை குறுகி போகல, உன்னை ரட்சிக்கும்படிக்கு என்னுடைய கரம் விசாலமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ அதனால முதலாவது நீங்க ஆண்டவர்கிட்ட வேணும் ஜெபிக்கிறது காரியம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், இந்த பாவத்தில் இருந்து இந்த அக்கிரமத்தில் இருந்து என்னை முற்றிலும் நீங்களாக்கி விடுவித்து என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி முதலாவது ஜெபித்துட்டு, பிறகு உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய ஆசைகளை, விருப்பங்களை பிறகு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ உள்ளமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ உள்ளமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்த நிலவரைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அநேக காரியங்களை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில காரியங்களுக்கு பதில் வரவில்லை என்று ஆண்டவரே எத்தனையோ ஆண்டுகள் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் அதற்கு பதில் வரவில்லை என்று அங்கலாய்த்து காத்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே உடைய ஜனங்களோடு கத்தாவே நீர் இந்த வசனங்களை கூட நீர் பேசி இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் உங்கள் ஜனங்களை விட்டு ஆண்டவரே நீர் தூரமாக்கி போட வேண்டும் என்று சொல்லி எடுத்து போட்டு அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் நீர் மன்னித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, வேலை காரியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வருமானத்திற்கான வழிவாசல்கள் திறக்கப்படுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. ஆவியானவரே, பிள்ளைகள் இன்னும் எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட்டு ஆண்டவரே உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயம் பதில் தருவார். God bless you.